ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆனி மாதத்தின் முதல் நாள் சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரமும் அந்த நாளில் வருகிறது. நம் வீட்டில் பண வரவை அதிகரிப்பதற்கு அந்த நாளில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு மற்றும் பரிகாரங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயும் சரி, தொழில் செய்யும் இடத்துலையும் சரி, பணம் சேர்வதற்காக நம்ம நிறைய பரிகாரங்கள் நிறைய விதங்களில் நம்ம பண்ணிகிட்ருப்போம். சில பேருக்கு சில பரிகாரங்கள் பலன் கொடுக்கும், சில பேருக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் பலன் கொடுக்காது. இப்படி இருக்கிறவங்க இந்த முறையை பின்பற்றினா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நம்ம செய்ய போகிற பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி செடி மருத்துவ குணம் அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவிற்கு அந்த வாசத்திற்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட இந்த வாசத்தை பார்த்தா தெரிச்சு ஓடி போயிடும். இப்படி நமக்கு லாபத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் திடீர்னு முடக்கம் அடைஞ்சிட்டாலோ, வீட்டில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் மூலம் கண் திருஷ்டி மூலம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சாம்பிராணி தூபம் போடுவதை நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். அந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த கற்பூரவள்ளி இலைகளை சேர்த்து அந்த வாசனையை வீட்லேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ போடலாம். அந்த மாதிரி போடும்பொழுது பிரச்சனையிலிருந்து சுலபமாக நம்ம வெளியேற முடியும். கற்பூரவள்ளி செடியிலிருந்து கொஞ்சம் இலைகள் பறிச்சுக்கோங்க. அதை நல்லா உலர வச்சுக்கோங்க, காய வச்சு அதை பொடிச்சு வச்சுக்கோங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழக்கம் போல் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் 1 ஸ்பூன் இந்த கற்பூரவள்ளி இலை தூளையும் சேர்த்து அந்த புகையை மூல முடுக்கெல்லாம் காட்டணும். பல நாள் தீராத இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். குறிப்பாக பண கஷ்டம், வீண் வரையும், வரவேண்டிய கடன் தொகை வரலை, தொழில் முடக்கம், இப்படிப்பட்ட பண ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் சுலபமான தீர்வு தரும் சுலபமான பரிகாரம் தான் இது. இதோட மட்டும் இல்லை, ஒரு சின்ன தொட்டியில் கற்பூரவள்ளி செடியை நம் வீட்டு வாசலில் நட்டு வைக்கும் பொழுது நம் வீடு சுபிஷம் அடையும். செடி செழிப்பாக வளர வளர நமக்கு முன்னேற்றமும் நமக்கு செழிப்பாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒரு கற்பூரவள்ளியாக வாசலை வச்சு நல்லா அதை வளர்த்துட்டு வாங்க. நம்ம வீட்டிற்குள்ளே கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியையும் நுழைய விடாமல் பாதுகாக்கும் சக்தி இந்த செடிக்கு உண்டு. அதனால் மறக்காமல் இந்த செடியை நீங்கள் வளர்த்துக்கிட்டு வாங்க. இந்த இலை விநாயகருக்கு ரொம்ப 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 விசேஷமானது இந்த கற்பூரவள்ளி விலை. இந்த சங்கடகர சதுர்த்தி நேரத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். 14/6/2025 சனிக்கிழமை அன்று மாலை 3:28க்கு சதுர்த்தி திதி தொடங்குது. 15/6/2025 மாலை 3:02 வரைக்கும் 3 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில் இருக்கும் பிரச்சனை தீர்றதுக்கு, செல்வம் சேர்வதற்கு, கடன் பிரச்சனை தீர்வதற்கு பிள்ளையாருக்கு இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். பிள்ளையாருக்கு கற்பூரவள்ளி இலை மீது அதீத பிரியம் உண்டு. இந்த கற்பூரவள்ளி இலையில் பிள்ளையாரின் சொரூபம் இருக்குது. ஒரு 9 கற்பூரவள்ளி இலையை மாலையாக கோர்த்துக்கோங்க, பிள்ளையாருக்கு போட்டுட்டு வாங்க. வாரந்தோறும் புதன்கிழமையில் நீங்கள் வழிபடலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுமாங்க. வேலை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறவங்க புதன்கிழமையில் வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கடன் தீரணும், கஷ்டம் தீரணும், பணம் வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இது போன்று நீங்கள் வழிபடலாம். இந்த ஓமவல்லி இலை, கற்பூரவள்ளி இலையை 9 இலையாக கோர்த்து நீங்கள் விநாயகருக்கு மாலையாக போட்டு அவங்களுக்கு பிடித்த அருகம்புளியும் வச்சு ஒரு தேங்காய் விட்டுட்டு வரலாம். தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. நீங்கள் சனிக்கிழமை மாலையும் வழிபாடு பண்ணலாம், இல்லைனாக்கா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மறக்காமல் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீரணும், கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆனி முதல் நாள் எப்பொழுதுமே சரிங்க, மாதத்தின் முதல் நாள், அது ஆங்கில மாதமோ அல்லது தமிழ் மாதமோ, நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நம் வீட்டிற்கு பணவரவை அதிகரித்து கொடுக்குன்னே சொல்லலாம். மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சிடுங்க.
அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலேயே குளிச்சுட்டு நிலைவாசலில் கோலம் போட்டுருவீங்க இல்லையா? கோலம் போட்டதும் நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இந்த பட்டை பொடி இருக்கு இல்லையா? அதை வந்து 2 சைடும் கொஞ்சமாக தூவி விடுங்க. நிலைவாசலுக்கு வெளியில் உங்கள் கையில் ஒரு ரூ. 100 அல்லது ரூ. 500 அல்லது ரூ. 200 இல்லை ஒரு ரூ. 10 அதை எடுத்துக்கிட்டு அதில் அந்த பட்டை பொடியை வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு வைங்க. அப்படியே மனதார உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் வரணும், நான் வந்து பணக்காரனாக வாழ்வேன், தினம் பணமழையில் நான் நனைவேன் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நின்று வீட்டை பார்த்தவாறு அந்த பொடியை அப்படியே ஊதி விடுங்க. பொடி வந்து நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி வரும். அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இந்த பட்டைப்பொடி எப்படி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பறந்து வருதோ அதே மாதிரி பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வரும். மாதத்தில் முதல் நாள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்தோம்னா அதற்கான பலன்கிறது நமக்கு கிடைக்காதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதை யாரை வேணாலும் நீங்கள் செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், கணவர் தனக்கு தானே கூட இதை செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இந்த பட்டைப்பொடியை இந்த மாதிரி ரூபா நோட்டில் வச்சு நல்லா ஊதி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வருது. உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா ஒரு 1 கிலோவோ 1/2 கிலோவோ கோதுமையை வந்து யாராவது இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுங்க. தானியமாகவும் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா மாவாக கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இதை வந்து மாதத்தின் முதல் நாள் செய்யுங்க. அன்னைக்கு சதுர்த்தி திதி வருது, நீங்கள் விநாயகரை வணங்கிக்கோங்க. மாதத்தின் முதல் நாள் சதுர்த்தி திதி வருது, ரொம்ப விசேஷமானது. விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு பண வரவு வரணும், கஷ்டம் இல்லாத என் வாழ்க்கை போகணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. விநாயகரை வேண்டி இந்த ஒரு மாதத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லது தான் நடக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அந்த நாளில் அபிஜித் நட்சத்திரமும் வருதுங்க. அது ரொம்ப விசேஷமானது. வெற்றியையும் செல்வத்தையும் தரக்கூடிய இந்த அபிஜித் நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்மை படைத்த கடவுளுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுது. ரிஷிகளும் முனிகளும் மட்டும் இல்லை, தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களால படைக்கப்பட்ட மனிதர்களும் நாமும் அபிஜித் நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா அனைத்திலுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். அபிஜித் நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரரின் அம்சத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வயிறார ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபா நம்ம வாங்கினாலும் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். ஆனால் வந்து இப்போ வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை 12:09 ஆரம்பித்து 12:33 வரைக்கும் இந்த அபிஜித் நேரம் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து திருநங்கைகள்கிட்ட நம்மளால் பணம் வாங்க முடியாது, அவங்களுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுக்க முடியாது. மாதம் வரும் இந்த அபிஜித் நட்சத்திரம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க. அதாவது திருநங்கைகளுக்கு வயிறார உணவு வாங்கி கொடுத்து அவங்க கையால் 10 ரூபா வாங்கிக்கோங்க. இப்போது இந்த 24 நிமிஷம் இருக்கு இல்லையா? இந்த 24 நிமிஷத்தில் பூஜை அறையில் 2 நெய் விளக்குகள் ஏற்றி வைங்க. நீங்கள் வந்து எப்படியாவது அலாரம் வச்சுட்டு நீங்கள் ஏஞ்சிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜை அறையில் 2 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் நினச்சி நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நாளே நீங்கள் இந்த துளசி இருக்கு இல்லையா, துளசியோட விதைகள் அல்லது துளசியை வந்து கொஞ்சமாக விதையோடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில், ஏன்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உரிய அந்த தெய்வம்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா. நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் யாரை வேணால் நம்ம வணங்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். இருந்தாலும் அதற்குரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ண பரமாத்மா. உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரோட படம் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த துளசி இலைகள் வந்து நீங்கள் வைக்கலாம். துளசி அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, அதோடையே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக. அதை வச்சுட்டு
நீங்கள் அந்த 24 நிமிஷமும் ஏதாவது ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட நீங்கள் கேட்பீங்க. நிறைய வந்து கேட்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதமே அபிஜித் வரும். அதனால் ஒரே ஒரு கோரிக்கைகள் வச்சு வேண்டிக்கோங்க. அது நிறைவேறினதும் அடுத்தடுத்து நீங்கள் வைக்கலாம். எதிலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நியாயம் இருக்கணும். அந்த பொக்கிஷமான 24 நிமிஷத்தை கிருஷ்ண பரமாத்மா நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் மாதம் ஒரு முறை தான் இந்த நிமிஷம் வரும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் கடன் சுமை தீர, வருமானம் பெருக, கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும்னு கூட நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கலாம். கோடி கோடியாக சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. ஒரு வியாபாரத்தில் முதலீடு போட்டிருக்கீங்க. அப்போ அதில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம். ஆனால் நான் எதுவுமே செய்யலை, எனக்கு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சா எப்படி பலிக்கும்? அப்போ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை வந்து நியாயமான முறையில் நீங்கள் பின்பற்றுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நிச்சயம் நல்லது நடக்கும். இப்போ இந்த 24 நிமிஷமும் இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். அபிஜித ஆகமந்ததீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதினா பவத வலாம்சுத பரிபாலய சரணாகத பாகிமா. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த 24 நிமிஷமும் ஓம் நமோ நாராயணா, இல்லை உங்களுக்கு குலதெய்வம் பேர் தெரியும்னா இப்போ மகமாயி உங்கள் குலதெய்வம்னா ஓம் மாரியம்மனே நமோ நமக, இல்லை ஓம் மாரியம்மன் தாயே போற்றி போற்றி, ஓம் மாரியம்மன் அம்மாவே போற்றி போற்றி, இப்படி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ உங்கள் குலதெய்வத்தையோ அந்த நேரத்தில் மனதார நீங்கள் அவங்களோட அந்த துதியை வந்து சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக நீங்கள் முடிக்கும் பொழுது அந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கல்ல இந்த துளசி மகரந்தம், அந்த துளசி விதை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. ஏன்னா பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு பிடித்த ஒன்று. துளசி வந்து பெருமாளோட அனைத்து வழிபாட்டிலையும் துளசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த துளசி விதைக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது. இப்போ நீங்கள் அதோடு சேர்த்து அந்த பச்சை கற்பூரத்தையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. பணத்தடை இல்லாமல் இருக்கும். வறுமைங்கிறதே நம்மள்கிட்ட வராது. இதோடு சேர்த்து நம்ம முயற்சி செய்யணும், நம்ம கடினமாக உழைக்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும். அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இது மிட் நைட் இல்லையா, அதிகாலையில் அந்த 12:09 12:33 வரைக்கும் வர்றதுனால எல்லாராலையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண முடியாது. அவங்க வந்து சாதாரணமாகவே நீங்கள் ஏஞ்சி கை கால் முகத்தை மட்டும் கழுவிட்டு ஒரு 24 நிமிஷம் அமைதியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார கேளுங்க. உங்களுக்கு விருப்பமான தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை எல்லா மதத்தினரும் எல்லாருமே இதை வந்து செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவங்கவுங்களுடைய தெய்வத்துக்கிட்ட, உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து கேளுங்க. இந்த 24 நிமிஷத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தை தவற விடாதீங்க. நன்றி.